இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை தான் நாம் எப்படி ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையானது ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டு உங்களுக்கு டேரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு டச் பண்ணி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்குள்ளே இன்புட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ண ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இல்லை உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இந்த முன்னாடி இருக்க குரூப்பு, அதுக்கடுத்து அதுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டு இந்த குரூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு சின்ன சின்னதாக பீட் மார்க் இருக்கா, இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் மேனுவலாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா, அப்படியே இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி அது உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தோன்னா எப்பயும் போல் அந்த கீழே ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, அதில் வந்து உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்குன்னா அந்த இமேஜுக்கு மேலேயே ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டை கொடுப்போங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பேன். மேலே ஒரு ப்ளூ கலர், அடுத்து கீழே ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா. இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இமேஜ் டச் பண்ணி இந்த கலர் கலர் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இப்போ அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக அதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தா எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்த இருக்கலையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜ் கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கடுத்து நம்ம முன்னே பண்ண மாதிரியே மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட் குரூப் போயிட்டு இல்லை கீழே இருக்க இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டாக டச் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து இந்த நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. இதுக்கடுத்து இந்த மீத இருக்கிறதுல இமேஜ் ஆட் பண்ணணும். இதில் இமேஜ் ஆட் பண்ணுறமே மாற்றி ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்மளோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல என்னோட இமேஜ் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ 2வது இருக்கல அந்த கேர்ளோட இமேஜ், ஸோ கீழே ப்ளஸ் ஐக்கானே மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ 2வது இருக்குல்ல அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதே அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட இமேஜ் அடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மாற்றி இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய பேர் இமேஜை செலக்ட் பண்ணுறதுல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டே போனால் தான் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னாடி ஆட் பண்ண அந்த கேர்ளோட இமேஜும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுற கொண்டு உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு சில இடத்துல ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் சொல்கிறப்ப நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்க்க முடியும். இதே மாதிரியே கரெக்டாக மூவ் பண்ணி ஒரு பீட் மார்க்லையும் கரெக்டாக இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன்னா இதே மாதிரியே நீங்களும் கரெக்டாக அந்த லாஸ்ட்டு பீட் வர நம்மளோட இமேஜ் அந்த கேர்ளோட இமேஜ் இந்த மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் தான். அதுக்கான எஃபெக்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னா அந்த லாஸ்ட்டில் 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இல்லை இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் டச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிடும். இப்போ இதை எங்கெங்கே ஆட் பண்ணணும்னா நம்மளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ நம்மளோட இமேஜஸில் மட்டும்தான் அந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ், ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த எல்லா இமேஜுக்கும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ இதே ஸ்டெப்பில் அடுத்த இருக்க எஃபெக்ட்டை நம்ம அந்த கேர்ளோட இமேஜுக்கு ஆட் பண்ணணும். ஸோ 2வது இருக்க டச் பண்ணுறீங்க டூப்ளிகேட்டு அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இனி மீத இருக்குது என்ன அந்த கேர்ளோட இமேஜஸ் மட்டும் தானே, அதை இதே மாதிரி செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ 2வது இருக்க அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கேர்ளோட இமேஜ் மறுபடியும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் டூப்ளிகேட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தா போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். எஃபெக்ட் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம்
இப்போ லாஸ்ட் அந்த 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, அது 2 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே டெலீட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவுக்கு உங்களுக்கு வீடியோ கிடச்சிருக்கும். இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.